இதுதான் அம்மா என் கேள்வி. கரமேடி என் தோழி பத்தி சொல்லு. மூங்கில் அது வாங்கும் உயிர் மூச்சா இருக்குது அன்பு. சரியான வெகுளி பொண்ணு அழகான தங்கரதும். அவ மனசு ஈரமண்ணு குலமெல்லாம் சொல்லிக் கொடு. ஆலமரமே ஆலமரமே அவளுக்கு நீ ஒரு ஊஞ்சல் கொடு. வாழ மரமா தோழி இருக்கா காத்தே அவளை நீ வாழ்த்தி விடு. Hey, my bag! Give my bag! Police! 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 Anyone there? Police! 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 ஏண்டா உங்களுக்கு வெக்கமா இல்ல? அசிங்கமா இல்ல? இந்தியானா அமைதியான நாடு.
அதுவும் தமிழ்நாட்டு ஜனங்கனா ரொம்ப பாசம் உள்ளவங்க நினைச்சுதானடா ஒரு வெளிநாட்டுக்காரங்களும் கொடைக்கானல் தேடி வராங்க. அவங்க கிட்ட போய் திருடுறீங்களே, உங்களால மொத்தம் இந்தியாவுக்கும் இல்லடா கெட்ட பேரு. நான் ஆறுன்னு தெரியுமாடா? தெரியும் சார். என்ற பேர் என்ன? இன்ஸ்பெக்டர் திண்டல் முருகன். இங்க இருக்கிற ரவுடிகள் எல்லாம் பிடிச்சு தெரிந்து மனுஷனா மாத்தி அவங்களுக்கு பொழைக்க வேலையும் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஊர்ல திருட்டே இல்லாம இருக்கணும்னு நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடா என்ற கட்டுப்பாட்டுல இருக்கிற ஊர்ல திருடுறீங்களா? உங்கள என்ன சித்தி, ஏதோ அவசரமா வர சொன்னியாமே? ஆமா, நம்மள தோட்டத்தூட்ல இருந்த அந்த பொண்ணை காணோமா? காணோம்? காணோம்னு விட்டு தொலைக்க வேண்டியதானே. அது வந்துட்டு 1008 பிரச்சனை தானே வந்துச்சு. நல்ல வேலை அவளா போயிட்டா, அப்படியே விட்டுரு சித்தி. அது எப்படி விட முடியும்? நம்ம பாதுகாப்புல இருந்த பொண்ணு காணோனா நாம தானே கண்டுபிடிக்கணும். அவ எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியும்னு சொல்றாங்க. எனக்கு தெரியுமா? ஆறு சொன்னா? எனக்கு அந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த பொண்ணையே நீ தான் கூட்டு வந்தியாமே. என்ன சித்தி என்னென்னமோ கேக்குற? இப்படி ஒரு பையன் உனக்கு யாரு சொன்னா? சொன்னவங்கள காட்டு பார்க்கலாம். அந்த பொண்ணே தான் சொல்லுச்சு. அதை நீ நம்பிட்டியாக்கோ? பொண்ணையே காணோன்ற அவ சொன்னதா வேற சொல்ற. என்ற மேல குத்தம் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டியாக்கோ? ஏய், அப்படின்னா உனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையாக்கும்? கிடையாதுங்க. வேலா ஐயா கூப்பிடுற அவள. கஸ்தூரி, வேலா ஐயா கூப்பிடுற அவள. கஸ்தூரி, ஏமா உனக்கு அண்ணாமலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றான். அவன் சொல்றது நெசமா இல்ல நீ சொல்றது நெசமா? நான் சொன்னது தானுங்க நெசம். சக்திவேல் மானத்தை வாங்கி அவர் பேரை கெடுத்து ஊர் சிரிக்க வைக்கணும்னு இவன் தானுங்க சொன்னான். அடி போய் அண்ட புல புலறீங்க. சத்தி, இவ சொல்றது நம்பாத சத்தி. சத்தி, இவ சொல்றது அத்தனை போய். சத்தி, ஏய் நானாடி உன்னை கூட்டி வந்தேன். அவ பேசட்டும். நீ சொல்லுமா? நீ சொன்ன ஆள் தானே என்ன கூட்டிட்டு வந்தான். எவண்டி அவன்? நீ சொன்னா அது உண்மையாயிருமா? டேய் கஜபதி, வாடா. இப்ப சொல்றா, இவங்கிட்ட சொல்லிதானே அவளை ஏற்பாடு பண்ண? இல்லைங்க, இவங்க ஏதோ நாடகம் ஆடுறாங்க. போது நிறுத்துடா. நீங்க கிளம்புங்க. இனிமேட்டுக்கு உங்க 2 பேரும் இந்த ஊருக்குள்ள பார்க்க கூடாது. சரிங்க. புறப்படுங்க. டே அண்ணாமலை, உன்னைய நம்பி தானடா நான் இந்த வீட்டுக்குள்ள விட்டேன். உனக்கு நான் இங்க என்னடா குறைய வச்சேன்? என்ற பொண்டாட்டி என்கிட்ட இருந்து பிரிச்சு என்னைய சீரழிச்சு என்ற நிம்மதியை கெடுத்துட்டியாடா. அப்படி நான் என்னடா உனக்கு கெடுதல் பண்ண? ஆரம்பத்தில் நான் சொன்னேன்ல, இவன் ஆள் சரியில்லைன்னு. இவன் மூஞ்சியும் முகர்கட்டியும் பார்த்தா இவன் ஃப்ராடு தெரியலையாக்கும்.
நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டு பொண்ணை கூட்டு போன அன்னைக்கே இவனை கழிச்சு விட்டுருக்கணும். கஷ்டப்பட்டு எறும்பு புத்து கட்டினா சுலபமா பாம்பு வந்து அதில் படுத்துக்குமா. அப்புறம் அதை பாம்பு புத்துன்னு சொன்ன உலகம்டா இது. அந்த பாம்பு மாதிரிடா இவன். சக்தி, இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. சரியான தண்டனை கொடுக்கணும். ஆமாடா. உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் நீயே சொல்லு. ஏண்டா நாசமா போனவன, எங்க வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போனதும் இல்லாம என்ற பேரனுடைய பேரை கெடுக்க நினைச்சிருக்கியே. நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமாடா. நீ நல்லா இருப்பியா? டேய், என் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா, நீ காலம் பூரா கஷ்டப்படுவடா. உனக்கான தண்டனையே எங்க குலதெய்வம் கொடுக்கும்டா. ஏன் பா இப்படி பண்ண? ஏன் சொல்லு? ஏன் இப்படி பண்ண? டேய், டேய், சின்ன பையன் மேல கை. என் அப்பகையே பிடிக்கிறியா உன்னைய? அவங்கிட்ட போய் நீங்க எதுக்குப்பா? ஏய். நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. டேய், ஏய், நில்றா. நில்றா. உன்னைய வேண்டாம் செஞ்சுல, நீ என்ற மேல கை வச்சா உன்ற நிலைமை மோசமாயிரும். என்றா மோசமா போயிடும். ஏடா டேய், உன்னை எல்லாம் நண்பன் என்ற வீட்டுக்குள்ள சேர்த்து பாரு. என்ற செருப்பாளியா என்னைய அடிச்சுக்கணும்டா. என்ற வீட்டு சோத்தை தின்னுட்டு என்னைய அழிக்க பாக்குற. என்ற உன்ற வீட்டு சொத்தை தின்ட்டேன்னு பேசுற. என்ற பொண்டாட்டிக்கும் அந்த வீட்டு சொத்துல பங்கு இருக்கு. என்னமோ நீ சம்பாரிச்சிட்டு வந்ததை அழிக்க வந்த மாதிரி பேசுற. தங்கச்சி வீட்டுக்காரன்ற ஒரே காரணத்துக்காக உன்னை சும்மா விடுறேன். இல்லன்னு வையே, இங்க வெட்டி கூறு போட்டுருவேன். என்ற கை பூ பறிச்சுக்கிட்டு இருக்குமாக்க. நீ 2 வெட்டு வெட்டினா நான் 1 வெட்டு வெட்ட மாட்டேனா? உசுரோட போய் சேரு. போ போ. என்றா சொன்ன உன்னைய என்னைய உசுரோட போ சொல்லி எச்சரிக்கையா பண்ற ராஸ்கல். இங்கேயே உன்னை கொன்றுவேன். என்ற கை அசிங்கப்படக்கூடாதுன்னு பாக்குறேன். உன்னை இந்த ஊருக்குள்ள பார்க்க கூடாது. இனிமேட்டுக்கு இந்த ஊருக்குள்ள உன்னை பார்த்த உன்ற உடம்புல உசுறு இருக்காது. கொன்றுவேன். டேய் சதே, டேய் சதே, என்ற மேல கை வச்சிட்டில, இனி நீ அனுபவிப்படா.
ஒன்றரை கால சுத்துற பாம்புடா நானு, கடிக்காம விட மாட்டேன்டா. டேய் செத்த பாம்புடா நீ. இனிமேட்டுக்கு நானும் அவனை அடிக்க மாட்டேன். நீயா எங்காச்சும் போய் செத்துரு போ. போடா போ போ. விட மாட்டேன்டா. சொல்லுங்க. நான் கணேசன் என்ற ஃப்ரெண்டு எனக்கு ரூம் புக் பண்ணியிருக்கிறதா சொன்னானுங்க. உங்க பேரு? மகேஷுங்க. ஆமாங்க, ரூம் புக் பண்ணியிருக்காரு. சரிங்க. நீங்க வந்தா கீ கொடுக்க சொன்னாரு. சரிங்க. ரூம் நம்பர் 109 சரிங்க. மேல. சரிங்க, தேங்க்ஸ். சொல்லு மச்சி. கிளைமேட்டுக்கு என்ன சூப்பராக இருக்கு. அதெல்லாம் இல்லாமையா ஒன்று தான் மிஸ்ஸிங்கு. அதுவும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். அண்ணா என்னாச்சு, ஒரு மாதிரி இருக்கிற? இல்லையே, சரியா தானே இருக்கேன். உன்ற கிட்ட எத்தனை நாள் பழகி இருக்கிறேன். எப்பப்ப உன்ற முகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா? அப்படி என்னதான் தெரிஞ்சுக்கிட்ட? தனி ரூமு, நம்ம 2 பேரும் ஒன்றா தாங்க போகிறோமே அப்படிங்கிற பயம் உன்ற மனசுக்குள்ளே இருக்குன்னு எனக்கு தெரியும் அண்ணா. என்ற மனசை நீ புரிஞ்சிருக்கிறதுனால தானே நீ போலான்னு சொன்ன இடத்துக்கு உன் கூட நான் வந்திருக்கேன். நான் உனக்குன்னு சொந்தமாயிட்டேன். என்னை நீ நல்லா பார்த்துக்குவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை தான் புள்ள வாழ்க்கை. எனக்கு நீ உனக்கு நான் முடிவோடு இருக்கிற வரைக்கும் நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது புள்ள. கழுத்தில் தாலி கட்டாத வரைக்கும் நமக்கு ஆபத்து இருந்துக்கிட்டே இருக்கும் மகேஷ். உன்ற ஃப்ரெண்டை கூப்பிட்டு பேசு. கல்யாணத்துக்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு கேளு. இப்போவே கேட்டுறேன். கணேசா, அன்னக்கிளியோட ஒன்றா கொடைக்கானல் வந்துட்டேன். நீ சொன்ன ஹோட்டலில் தான் தங்கியிருக்கிறேன். நீ எப்போ வர்ற? அப்படியா? அடடா, சரி, நீ வர்ற வரைக்கும் நாங்கள் இங்கேயே இருக்கிறோம். சீக்கிரமாக வந்துரு. என்னாச்சு மகேஷ்? தாத்தனுக்கு சீரியஸ்னு மதுரை போயிருக்கிறானா. 2 நாளில் வந்துறேன்னு சொல்லியிருக்கிறான். 2 நாளைக்கும் இங்கே இருக்கணுமா? இத்தனை நாள் ஓடிடுச்சு, 2 நாள் ஓடாதா? உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காதண்ணா. நல்லா ரெஸ்ட் எடு. சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன தனியாக விட்டுட்டா போற? டிஃபன் வாங்க தானே போகிறேன். கதவை சாத்திக்க, குளிக்கிறதுனா குளிச்சுட்டு துணியை மாற்றிக்க.
10 நிமிஷத்தில் டிஃபனோட வந்துடுறேன். போயிட்டு சீக்கிரம் வந்துரு மகேஷ். ம்